ட்ரெண்டிங்னு இப்ப இருக்க யூஸ் எல்லாரும் டிஃபரெண்டா கிளாஸியா எல்லா திங்ஸும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க தேடுற மாதிரி யூனிக்கான போன் கவர்ஸ், மவுஸ் பேட்ஸ், காஃபி மக்ஸ்னு ஏகப்பட்ட வெரைட்டில அட்டகாசமா நம்ம பிளிங்க் ஸ்டோர்ல இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் geekessential.blinkstore.in அப்படிங்கிற வெப்சைட்ல உங்க மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணுங்க. உங்க ட்ரெண்டிங் ஆசையை ஏன் பெண்டிங்ல வச்சுட்டு அதான் நம்ம பிளிங்க் ஸ்டோர் இருக்கு. மறக்காம geekessential.blinkstore.in லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மத்திய அரசு ஏதாவது பிரிச்சாச்சிருக்காங்களா? இதேதான் தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்த போது கூட நாங்க 7 நாளைக்கு முன்னாடியே தெரிவித்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை அது இல்லை. தொடர்ந்து அவங்க பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு உதவியும் செய்வதில்லை. அதே நேரத்துல தகவல் தந்து விட்டோம், அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்து விட்டோம். ஆனால் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல தான் நமக்கு இந்த அமௌண்ட்லாம் இப்படி கிடைக்குமா? இல்ல நமக்கு மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் தருவாங்களா? தரணுங்க. எப்படி தராம இருக்க முடியும்? மழையில் பாதிக்கப்பட்டது நிதி கொடுத்தது கேட்டது அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு ஒரு எம்பியில கேளுங்க. அவங்க எதையும் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்ன காரணம்? அவங்களே ஒரு தேசிய பேரிடரா தான் இருக்காங்க. ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் ஆட்சி நடத்தினால் அப்படித்தான். மத்திய அரசு நிதி உதவி எதுவுமே தரலன்னு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம், நாடாளுமன்றத்தில் பேசிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மத்திய அரசு ஏதாவது அதுக்கு செவி சாய்ச்சிருக்காங்களா? செவி சாய்க்கிறதுக்கு தானே ஆர்ப்பாட்டமும் நாடாளுமன்றத்தில் அதை பத்தி பேசுறோம். அதனால மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லைங்க, இதேதான் தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்த போது கூட நாங்க 7 நாளைக்கு முன்னாடியே தெரிவித்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை அது இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அதே நிலைதான் இன்றைக்கு கேரளாவில் 7 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் தகவல் தெரிவித்திருந்தோம். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ஹோம் மினிஸ்டர் அவையிலேயே அதை தெரிவித்தார். அடுத்த நாளே கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் அது உண்மைக்கு புறம்பானது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார். இதுதான் தொடர்ந்து அவங்க பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு உதவியும் செய்வதில்லை. அதே நேரத்துல தகவல் தந்து விட்டோம், அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்து விட்டோம். ஆனால் அவர்கள் தயாராக இல்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வழமையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள். சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல தான் நமக்கு இந்த அமௌண்ட்லாம் இப்படி கிடைக்குமா? இல்ல நமக்கு மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் தருவாங்களா? தரணுங்க. எப்படி தராம இருக்க முடியும்? அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக எவ்வளவு நாள் இழுக்கடிக்க முடியுமோ எடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர நியாயமாக மத்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மழையில் பாதிக்கப்பட்டதுக்கு நீங்க நிதி கொடுத்தது கேட்டது அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு உங்க எம்பிட்ட கேளுங்க. எந்த ஃபைல்? மழை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு ஃபைல் அனுப்பியிருக்கீங்க தமிழ்நாடு. அந்த ஃபைல் எந்த இடத்துக்கு ரிப்போர்ட் வச்சிருக்காங்கிறத போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல முறை நாடாளுமன்றத்திலையும் கேட்டாச்சு. முதலமைச்சர் அவர்களே கோரிக்கையை பல கடிதங்கள் எழுதியிருக்காங்க. நானும் பல முறை துறை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து கேட்டுவிட்டேன். இதுக்கு பிறகு ஃபைலை நிறுத்தி வச்சிருக்கிறது யாருன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால நிறுத்தி வச்சவங்க அதை விடுவிச்சாதான் பணம் வரும். என்னங்க, அவங்க எதையும் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்ன காரணம்? அவங்களே ஒரு தேசிய பேரிடரா தான் இருக்காங்க. நிதி தர மத்திய அரசு தயாரா இருக்கு. யாருங்க?
இப்போ ஸ்டேஜில் இல்லைங்க, அவர் வந்து ஆர்இசி நிதி தான் தரேன் இருக்காங்க. குஜராத் உள்ளிட்ட பகுதியில் வந்து பாதிக்கப்பட்ட பிரதமர் ஒரு நேரடியாக போறாரு. தமிழகம் கேரளா உள்ளிட்ட மாநிலத்தில் வரமாட்டேங்கிறாங்க. ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் ஆட்சி நடத்தினால் அப்படித்தான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.